தமிழக பாஜக தலைவராக பொறுப்பேற்றார் நயினார் நாகேந்திரன். அண்ணாமலை உள்ளிட்டோர் இனிப்பு ஊட்டி வாழ்த்து. இரண்டு ரெய்டுகளுக்கு பயந்து அதிமுகவை இபிஎஸ் அடகு வைத்து விட்டார். பாஜகவுடனான கூட்டணி தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் காட்டமான விமர்சனம். அதிமுக பாஜக கூட்டணியை கண்டு முதல்வர் ஸ்டாலின் வீதியில் உள்ளார் என இபிஎஸ் அறிக்கை. தமிழ்நாட்டின் உரிமைகளை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் எனவும் உறுதி. மக்களால் நிராகரிக்கப்பட்ட நிர்பந்த கூட்டணி என அதிமுக பாஜக கூட்டணியை விமர்சித்த தவேக தலைவர் விஜய் 2026 திமுக தவேக இடையேதான் போட்டி என மீண்டும் உறுதி. தேசிய ஜனநாயக கூட்டணியில்தான் தொடர்வதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் உறுதி. முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் ஒருபோதும் தனிமைப்படுத்தப்பட மாட்டார் எனவும் பேச்சு. (2026) சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து யோசித்து நிதானமாக முடிவெடுக்கப்படும். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. சர்ச்சைக்குரிய பேச்சிற்காக மன்னிப்பு கோரினார் அமைச்சர் பொன்முடி. பலருடைய மனதை புண்படுத்தும் வகையில் பேசியதற்காக வருந்துவதாகவும் அறிக்கை. குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் தொடர்பான போலி செய்திகளை பயன்படுத்தி முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் சமூக தளங்களில் மோசடி பதிவுகள். எச்சரிக்கையாக இருக்குமாறு சென்னை சைபர் கிரைம் காவல்துறை எச்சரிக்கை. மாநிலங்களிலிருந்து ஆளுநர்கள் அனுப்பும் மசோதாக்கள் மீது 3 மாதங்களில் முடிவெடுக்க வேண்டும். தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். மக்களவைத் தேர்தலின் போது உருவாக்கப்பட்ட இந்தியா கூட்டணி என்ன ஆனது? காங்கிரஸ் கட்சிக்கு உத்தவ் தாக்கரே கேள்வி. அமெரிக்காவில் வசிக்கும் வெளிநாட்டினர் தங்களது விவரங்களை கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும் என ட்ரம்ப் அரசு உத்தரவு. 30 நாட்களுக்குள் பதிவு செய்ய தவறினால் நாடு கடத்தப்படுவீர்கள் என எச்சரிக்கை. கோவை, நீலகிரி, திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வரும் 18ஆம் தேதி வரை மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு.